ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரம்ஜான் ஸ்பெஷல் நோம்பு கஞ்சி செய்யலாம் வாங்க. நான் அன்றைக்கி வெஜ்ஜு நோம்பு கஞ்சி தான் செய்கிறேன். அதனால் 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். அது ரெண்டும் ஹீட் ஆனதும் பட்டை கொஞ்சமாக, கிராம்பு ஒரு 3, ஏலக்காய் 1, கல்பாசி கொஞ்சமாக போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். இப்போ அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்காக பச்சை மிளகா 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் பெரிய வெங்காயம் 1 எடுத்து நீள நீளமாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் சேர்த்து நம்ம நல்லா வணக்கிக்கலாம். சும்மா 1-2 வணக்கினா, ஓரளவு வணக்கினா போதும். அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு மட்டும், ரொம்ப வணக்கிற வேணாம். நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இன்றைக்கி வெஜ்ஜு நோம்பு கஞ்சி தான் செய்கிறோம். எதுவும் போடல. வெஜ்ஜிலேயே நம்ம எதுவும் ஆட் பண்ணால் மஷ்ரூமு இல்லைனா மீல் மேக்கர் அது 2 ஆட் பண்ணிக்கலாம். 2 ஆட் பண்ணி எது வேணுமோ நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம நார்மலாக தான் செய்கிறோம். நம்ம ரொம்ப அந்த பிரியாணிக்கெலாம் வணக்கம்ல, டீப் ஃப்ரை பண்ணுவோம்ல, அந்த அளவுக்குலாம் நம்ம எதுவும் வணக்க வேணாம். ஓரளவு இந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வணக்கினா தான் நம்ம அந்த நோம்பு கஞ்சி குடிக்கிறப்போ அந்த வெங்காயம் தட்டுப்படும், இல்லைனா இதாயிரும் ரொம்ப. இப்போ இந்த அளவுக்கு வணக்கிட்டு நம்ம தக்காளி 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் பெருசு பழுத்தது 1 சேர்த்து அதுவும் நல்லா ஓரளவு வணக்கிக்கலாம். ரொம்ப அது மசிஞ்சிட வேணாம். இப்போ நம்ம நான்வெஜ்லாம் செஞ்சோன்னா, இதுக்கப்புறம் நம்ம நான்வெஜ்ஜை போட்டு நல்லா வணக்கி விட்டு, இதே ப்ரொசீஜர் தான். நம்ம எது ஆட் பண்ணுமோ இதுக்கப்புறம், இப்போ இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நான்வெஜ் செய்கிறதும் இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகாது. எல்லாமே இதே தான். நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோன்னா இதுக்கப்புறம் இந்த தக்காளிக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நம்ம இப்போ அடுத்த வரதை நம்ம அப்படியே ஆட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த நோம்பு கஞ்சிக்கு முக்கியமானதே இந்த மல்லி, புதினா தழை தான். புதினா தான் கொஞ்சம் அதிகமாக போடணும். 2மே ஸ்கிப் பண்ணாமல் 2மே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த வாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அந்த முஸ்லீம் வீட்டில் செய்கிற மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு, நோம்பு கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துட்டு அதுவும் நல்லா கரைகிற அளவுக்கு நம்ம வணக்கிக்கலாம். நம்ம இப்போ எதுவும் உங்களுக்கு மசாலா, அந்த கரம் மசாலா நான் 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை ஆட் பண்ணலைனாலும் ஓகே தான். உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம், உங்களோட விஷ் தான். இப்போ அதுவும் போட்டு அந்த மசாலா அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம லைட்டாக வணக்கிட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடலாம், அந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு. இது ஒரு அரை மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் நம்ம வேக வைக்கிறப்போ. அது ஊற வச்சது நம்ம 1/4 டம்ளர் மொத்தம் டோட்டலாக. அதுக்கு நம்ம 7 டம்ளர் 8 டம்ளர் பக்கம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம எதுக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றுறோன்னா, அது நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது கெட்டி ஆயிரும். அதனால் கொஞ்சம் நிறையாவே ஊற்றி நல்லா குழைய விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எதுவும் நமக்கு உப்பு பத்தலைன்னா லைட்டாக தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, செக் பண்ணி பார்த்துட்டு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டோம். தண்ணி கொஞ்சம் ஓரளவு ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் நம்ம தண்ணி. பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு டம்ளரும் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நிறையா ஊற்றுறனால தப்பு இல்லை, அதனால் நீங்கள் நிறையா ஊற்றிக்கோங்க. நோன்பு கஞ்சிக்கு சொல்கிறேன், தண்ணி நிறையா தேவைப்படும், அதனால் தண்ணி ஊற்றிக்கோங்க. உப்பு வந்து செக் பண்ணிவிட்டு வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு பார்த்தா கரிக்கிற அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா சாப்பாடு வந்து வரத்துக்கும் இந்த தண்ணிக்கும் அந்த கொஞ்சம் கரிக்கிற அளவுக்கு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம விசில் வந்து மூடிடலாம். குக்கரில் வந்து ஒரு 5 விசில் இல்லைனா ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் ஒரு 7 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து சாப்பாடு நல்லா குலைவாக வந்திருக்கும். அந்த நம்ம மேஷ் பண்ண வேணாம், அதுவே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணாலே நல்லா உடஞ்சி கஞ்சி மாதிரி இருக்கும் அரிசி, அதனால தான். இப்போ வந்து போட்டு நம்ம நல்லா மூடி வச்சிடலாம். டைட்டாக மூடிட்டு விசில் போட்டுட்டு ஒரு 7 விசில் விட்டுடலாம். ப்ரெஷர் போனதுக்கப்புறமா நம்ம விசில் எடுத்துகிட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் நம்ம பார்க்கலாம், இருங்க ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம இவ்வளோ தண்ணி ஊற்றியுமே நல்லா ஃபுல் அளவுக்கு வந்துடுச்சு, கெட்டியாக தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே கரண்டிலே நம்ம 1-2 கிண்டி விட்டு நல்லா மசிச்சு விட்டோன்னா நல்லா கஞ்சி மாதிரி ஆயிரும். இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் 1/2 மூடி தேங்காய் எடுத்து அதில் நல்லா பால் நல்லா திக்கான பால் கரைச்சிட்டு அதுவும் 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இன்னும் நான் 2 சொம்பு ஊற்றிக்கிட்டேன். அப்போ தான் நல்லா தண்ணியாக அந்த கஞ்சி அளவுக்கு இருக்கும். இப்போ நல்லா போட்டு நம்ம அடுப்பு வந்து சிம்மில் இல்லைனா ஹை ஃப்ளேமில் வச்சு பக்கத்துலேயே இருந்து நல்லா கிண்டி விடுங்க. ஃபுல்லாக கிண்டி விட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளோட நோன்பு கஞ்சி, வெஜ்ஜு நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா தளன்னு நல்லா சூப் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றணும், இப்போ எவ்வளோ கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம நல்லா இன்னும் நிறையா தண்ணி ஊற்றிக்கலாம், இன்னும் ஒரு 2 சொம்பு கூட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு எதுவும் பத்தலைன்னா தூள் உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ரம்ஜான் ஸ்பெஷல் நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான்வெஜ் வேணால் இதே ப்ரொசீஜர் தான். நம்ம அந்த வெங்காயம் தக்காளி வணக்கினதுக்கப்புறமா நான்வெஜ் போட்டு வணக்கிடணும். அதுவே வெஜ்ஜுனால் நம்ம மஷ்ரூமு, மீல் மேக்கர் இது மாதிரி சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளி வணக்கினதுக்கப்புறம் அது வணக்கி சேர்த்து செய்யலாம். இதுதான் எல்லாத்துக்குமே ப்ரொசீஜரு. இப்போ எதுவும் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. தண்ணி வேணும்னா இன்னும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த கன்சிஸ்டன்சி இருக்குது. ரம்ஜான் ஸ்பெஷல் நோன்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிளானது தான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் நல்லா எவ்வளோ இதாக இருக்குன்னு. நீங்கள் தண்ணி வேணுனாலும் தண்ணி இன்னும் நிறையா ஆட் பண்ணிக்கலாம்.
நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஹாப்பி ரம்ஜான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.